காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். சொல்லுவோமா? வெண்பூராவை போல விண்ணக காற்றே, அபிஷேக காற்று எங்கள் மேலே வீசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைக்காக நன்றி. The benefits of the anointing, அபிஷேகத்தினுடைய பலன்களை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சில வாரங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 9 வாரங்கள் நாங்கள் தியானித்து விட்டோம். ஆண்டவரே, இது 10வது வாரத்தில் நாங்கள் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கும் அந்த அபிஷேகத்தின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தலைகளை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சொல்லுங்க எல்லாம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The benefits of anointing குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 வாரங்கள் முடிச்சாச்சு. 10வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வாரத்தோடு இந்த பரிசுத்த ஆவியினுடைய நன்மைகளை குறித்து நாம் பலன்களை நாம் நிறைவு பண்ண போகிறோம். இந்த வாரத்தோடு முடிய போகுது 10வது வாரம். அடுத்த வாரத்தில் திரும்பியுமாக பிளஸ்ஸிங் சீரியஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிளஸ்ஸிங் சீரியஸ் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 60 வாரங்கள் தியானித்தோம். திரும்பியுமாக அடுத்த வாரத்திலேருந்து பிளஸ்ஸிங் சீரியஸ், ஆசீர்வாதத்தின் பகுதியை நாம் ஆரம்பிக்க போகிறோம் 61வது வாரத்திலே. இந்த வாரத்திலே நாம் அபிஷேகத்தினுடைய பகுதியை நாம் நிறைவு பண்ண போகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தாமே கடந்த 9 வாரங்களாக நம்மோடு அதிகமாய் பேசியிருக்கிறார். இன்றைக்கு 10வது வாரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அபிஷேகத்தினுடைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு அதிகமாய் கிரியை செய்தார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம், அபிஷேகம் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாற்றும். தாக்குதல்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு போரையும் வெல்லச் செய்கிறதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், the anointing allows us to discern truth from error. அபிஷேகம் பிழையிலிருந்து உண்மையை புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யுது? உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கும். அபிஷேகம் எரர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சு, ட்ரூத் எதுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். அபிஷேகம் சில நேரங்களிலே நமக்கு புரிதலை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. பிழையில் இருந்து உண்மையை புரிந்து கொள்ளணும். எது உண்மை, எது பிழை, எது எரர், எது ட்ரூத் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது தான் அபிஷேகத்துடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மை தெளிவடைய செய்கிறது. அபிஷேகம் நம்மை ஒரு தெளிவுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறது. தேவன் கொடுக்கிற அபிஷேகம் அது நம்மை பிழையிலிருந்து நம்மை தெளிவுபடுத்துகிற, எரரிலிருந்து நம்மை ட்ரூத்துக்குள்ளாக நடத்துகிற அந்த வல்லமை, அந்த சக்தி எதுக்கு இருக்குன்னா அபிஷேகத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பிழையிலிருந்து உண்மையை புரிந்து கொள்ள அனுமதிக்கிறது. ஸோ உண்மை எதுன்னு நமக்கு தெரியணும். பிழையிலே நம்ம இருக்கக்கூடாது, தவறிலேயே நம்ம இருக்கக்கூடாது. தவறை அறிந்து சரி செய்து உண்மை நிலைக்கு வர வேண்டும், சரியான நிலைக்கு வர வேண்டும். சரியான நிலைக்கு வந்தாதான் அது சரியாக இருக்கும். தவறான பாதையிலே ஓடுகிறது சரியாய் இருக்காது. அப்போ இதற்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா அபிஷேகம். அபிஷேகம் நமக்கு தவறு எது, நமக்கு புரிதலை உண்டு பண்ணும், நன்மை உண்மை எது, சரியான காரியங்கள் எது என்று புரிய வைக்கிறது தேவனுடைய அபிஷேகத்துடைய வேலையாக இருக்கிறது. ஆமென். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 1 John chapter 4 verse 1.
பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிய வேண்டும். So what is error, what is wrong, what is right, what is truth என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீமைகள் அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. ஸோ வசனமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உலகத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் தான் இருக்கோம். அப்போ உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், கள்ளத்தனமாய் பேசுகிறவர்கள், தவறான போதகத்தை பேசுகிறவர்கள், தவறான வழியிலே நடத்துகிறவர்கள் அநேகர் தோன்றி இருப்பதினால், தோன்ற போறாங்கன்னு எழுதல, ஆல்ரெடி தே ஆர் தேர், அங்கதான் அவங்க இருக்காங்க. அவர்களை கண்டறிய வேண்டும், அவைகளை கண்டறிய வேண்டும். எது சத்தியம், எது உண்மை பகுத்தறிகிற, அதான் நம்ம சென்ற வாரத்தில் தியானித்தோம். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் பகுத்தறிவை கூர்மைப்படுத்துகிறது. ஸோ டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு அந்த பகுத்தறிவை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள கூர்மைப்படுத்துகிறது தேவனுடைய அபிஷேகம். அப்ப தேவ அபிஷேகம் நம்முடைய பகுத்தறிவை கூர்மைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளவும் செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, யோவான் எழுதுறாரு, நீங்கள் எல்லா ஆவிகளையும் படிங்க, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். எல்லா ஆவிகளையும் நம்பிராதீங்க, பார்த்த உடனே எல்லாத்தையும் நம்பாதீங்க. எது சரி எது தவறு என்பதை சோதித்தறிய வேண்டும். ஏனென்றால் அவன் பேரே சோதனைக்காரன். அவன் நம்மை சோதிக்கும்படியாக நமக்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்து முடிக்கும் பொழுது கடைசி நேரத்தில் கரெக்டாக வரான். உபவாசத்தை அவர் நிறைவு பண்ணுகிறார். அவன் கரெக்டாக வந்து அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நின்றுட்டு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் யாருக்கு காட்டுறான்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கே எல்லாத்தையும் அவனுக்கு காட்டுறான் பாருங்க. சில நேரங்களில் பிசாசு நம்மகிட்ட இருக்கிறதே திருப்பி காட்டி நமக்கு ஆசைப்படுத்த வைப்பான். நம்மகிட்ட இருக்கிறதையே நம் கண்களை அடைத்து நம் கண்களுக்கு முன்பதாக காட்டி அவைகளையே ஆசையை தூண்டிவிட்டு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே இருக்கிறது, அவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவருக்கு முன்னாடி என்ன சொல்றான்? இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்குங்கள் பார்க்கலாம், நீங்கள் இங்கிருந்து குதிகள் பார்க்கலாம், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? உங்களை ஏந்தி கொண்டு போவார்களா பார்க்க. அவன் இருக்கிறதை எடுத்து போட்டு திருப்பி நம்ம கிட்ட பேசுவான். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அங்கே ஆடமன் ஈவையும் வஞ்சித்தது தான். ஏற்கனவே அந்த பழம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த பழத்தை இருக்கிற பழத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்து அதை சாப்பிட வச்சு அவங்க வாயில துணிச்சு என்ன பண்ணுறான்? வஞ்சிக்க வைக்கிறது தான் அவனுடைய வேலை. ஸோ நம்முடைய வேலை என்னன்னா, அதை சோதித்து அறிய வேண்டும். இருக்கீங்களா? அபிஷேகம் இதை சோதித்தறிகிறதுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். நிறைய நேரம் ஞானம் இல்லாமல் சோதித்து அறியாமல் இருக்கிறபடினால தான் அநேக காரியங்களில் நாம் தேவனை விட்டு வழி விலகச் செய்கிறதுக்கு காரணம் தான். இருக்கீங்களா? அப்ப பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது தேவனால், அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் உண்டானவைகளோ, ஓகே போதும். தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பார்க்கணும். எப்படி புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எல்லாவற்றையும் எப்படி வசனம் சொல்லுது? நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிக்க வேண்டும். இது தேவனால் உண்டானதா? ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனால் உண்டானதா?
ஆண்டவர் என்னை போக சொல்றாரா? ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்றார், ஆனால் அவன் தர்சீசுக்கு போகிறான். ஆண்டவர் போக சொன்னா, ஆனா நம்ம போக மாட்டேங்கிறோம், நம்ம வழியில போறோம். நம்ம வழியில போறனால தான் தேவனால் உண்டானது தேவனால் உண்டானது என்று தெரிந்துமே நம்ம போகாம இருக்கிறனால தான் நம்ம போய் சிக்கிக்கிறோம். வசனம் சொல்லுது, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி. ஆனா கால் சிக்கணும்னே நம்ம போறோம். தேவனால் உண்டானவைகளோ சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் நிறைய நேரம் சொல்றாரு, சொன்னாலுமே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் உண்டானவைகளோ, எஸ் தேவனால் உண்டானவைகள், தேவன் தான் நடத்துறார். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால தான் அவங்க காலு போய் சொல்லுங்க மாட்டுது. நேர்வழியா என்னை நடத்துகிறீர், நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறீர். அப்ப தேவன் நம்மை நேர்வழியாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லியிருக்கணும். இப்ப நேர்வழியாய் நடப்பதற்கு தேவனிடத்தில் கேட்கணும், இது தேவனால் உண்டானவைகளோ. வாசிக்கலாமா? உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். டியூட்ரானமி chapter 13 verse 1 to 5. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுவீர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதித்திருக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. வசனத்தை கவனித்தீர்களா? ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை கவனித்தீர்களா? கர்த்தருக்கு பயந்து, நம்ம 4 வாங்க 4 வசனம் வாங்க. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரை பின்பற்றி செய்ய வேண்டியதை செய்யணும். அப்பதான் ஆண்டவருடைய சத்தம் கேட்க முடியும். செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லக்கூடாது. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அடுத்தது பாருங்க, அவரை பின்பற்றணும். அதுக்கப்புறம் பயம் இருக்கணும். அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றி அவரை பற்றி கொள்வீர்களாக. இதெல்லாம் செய்யாம ஒருத்தர் சொல்றான்னா நிச்சயமா அந்த வார்த்தை சரியா இருக்காது. முதல்ல பாருங்க, என்னது? நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரை பின்பற்றி. அப்ப கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அனைத்தையும் பின்பற்றுகிறவனாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அடுத்தது, கர்த்தருக்கு அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். எல்லா இடத்திலையும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அடுத்தது, அவர் கற்பனைகளை கை கொண்டு ஒன்று விடாம எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது, அவர் சத்தத்தை கேட்டு தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்கணும், கேட்டு நடக்கணும். கேட்காமல் வழி விலகி போயிட்டு தேவன் பேசினார் என்று சொன்னால் அது சரியல்ல. அடுத்தது, அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அவரையே பிடிச்சிட்டு இருக்கணும். அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறது சரியா இருக்கும். இல்லை என்றால் இதையெல்லாம் விட்டு பேசுகிறவர்களுடைய வார்த்தை சரியாக இருக்காது என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க 5ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு வருமான உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். யாரெல்லாம் சத்தியத்தை விட்டு மற்ற காரியங்களை பேசுகிறானோ,
துரோக காரியங்கள் பேசுகிறானோ, தேவனை விட்டு வழி விலகி செய்கிற காரியங்களை பேசுகிறானோ, சத்தியத்தை விட்டு வழி விலகி போகிற மற்ற காரியங்களை பேசுகிறானோ, வசனம் சொல்லுது பாருங்க, பேசினால் இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. இப்படிப்பட்ட காரியங்கள் தீமையானவைகளை விட்டு விலகி நன்மையானதை கண்டறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. ஸோ அபிஷேகம் கண்டறிய வைக்கிறது, ஸ்பிரிட்ஸை ஆராய்ந்து நிதானிக்க வைக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மை நிதானிக்க வைக்கிறதா இருக்கிறது. அதான் வார்த்தை சொல்லுது, அபிஷேகம் பிழையிலிருந்து உண்மையை கண்டறிய வைக்கிறதா இருக்கிறது. அபிஷேகத்துடைய வேலை என்ன தெரியுமா? எது பிழை அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதிலிருந்து விலகி உண்மையை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் விரும்ப செய்கிறார். அதுதான் தேவனுடைய வேலை. நாம் பிழையிலேயே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, தீர்மானம் அல்ல. அதில் எல்லாம் இருந்து விலகி எதையெல்லாம் விலக்கணுமோ அதை விலக்கி, எதெல்லாம் நம்மை விட்டு நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கி, எது சரியோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Proverbs chapter 14 verse 15 and 16 says, பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்பான், பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதையானவன் எந்த வார்த்தையை என்ன பண்ணுவான்? நம்புவான். எதை சொன்னாலும் நம்பிடுவான். பைத்தியக்காரன் என்ன சொன்னாலும் நம்புவான், புத்தி இல்லாதவன். ஆனால் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எந்த வழியில் போக வேண்டும். அதான் பாடல்களை பாடினோம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவான். சொல்லுங்க. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான். சொல்லுங்க. எந்த பக்கம் போனாலும். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருப்பான். இதுதான் வழி என்று யார் பேசுவாரு? இறுதி வரை எப்போதும் நடத்துவான். இறுதி வரை எப்போதும் நடத்துவான். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று. அப்ப அவர் அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று நம்மை நடத்துகிறார். விவேகியோ தன் நடையின் மேல எப்படிப்பட்டவனா இருக்கானா? கவனமா இருக்கு. அடுத்த வசனம், ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். நல்லா கவனிச்சீங்களா? ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கிறான். சிலர்லாம் துணிகரமா நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படிங்கிறாங்க. அவன் பெயர் என்ன? மதியீனன். ஃபூல். சொல்லுங்க. ஏன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஃபூல், முட்டாள். மூர்க்க குணமாய் இப்படிதான் துணிகரமா இப்படிதான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றவெல்லாம் யார் தெரியுமா? ஃபூல், முட்டாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் கர்த்தருக்கு பயந்து, ஐயா வேணாயா, இது தீமையா, தீமை விட்டு மக்களே. நம்ம எங்க சத்தம் கேட்கணுமோ அங்க சத்தம் கேட்கறது இல்லை. நிறைய நேரம் எங்க நிற்கணுமோ அங்கே நிற்கவில்லை என் கால்கள். எங்கே போகக்கூடாதோ அங்கே நான் போகிறேன். எதை பேசக்கூடாதோ அதை நான் பேசுகிறேன். எதை செய்யக்கூடாதோ அதை தான் எல்லாமே ராங்கா போகுது. எரரா போறதுக்கு காரணம் தான், எல்லாமே தப்பா போறதுக்கு காரணம் தான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், பிழையிலிருந்து உண்மையை கண்டறிஞ்சு உண்மையின் வழியிலே போகணும். ஆண்டவர் விரும்புகிறது நேர் வழி. குறுக்கு வழியை கர்த்தர் விரும்பவில்லை. தேவன் விரும்புகிறது நேர்வழி. ஞானம் உள்ளவன் பயந்து. யாருக்கு பயப்படுறோம்? மனுஷனுக்கா? இல்லையே. நிறைய நேரம் கர்த்தர் பார்த்துக்குவார்னு நம்ம விடாம நம்ம இறங்கிடுறோம். அதனாலதான் கர்த்தர் நீ பார்த்துக்கொண்டு விட்டுறாரு. இப்ப நான் போராடி 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 ஜெயம் எடுத்துருவேன்.
பருப்பு வேகாது இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், ஒரு சமையலில் குக்கிங்கில் சமைச்சு முடிச்சாச்சு, ஏங்க என்னங்க மட்டன் வேகவே இல்லை. மட்டன் வேகலையா? எத்தனை விசில் விட்டேன் தெரியுமா? 15 விசில் விட்டேன். 15 விசில் விட்டு மட்டன் வேகலை. இப்போ குறை எங்கிட்ட கிடையாது, மட்டன் தான் குறை, குக்கர்கிட்டையும் குறை கிடையாது. குக்கரும் 15 விசில் விட்டுருச்சு. நானும் நல்லா சமைச்சிட்டேன். பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது? எதில் இருக்குது? மட்டனில் பிரச்சனையா? நான் சமைச்சது தப்புன்னு சொல்லாத. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நிறைய நேரம் கர்த்தர்கிட்ட குறை இல்லை, கர்த்தர்கிட்ட பிரச்சனை இல்லை, எரர் எங்கிட்ட தான் இருக்குது. ஹியூமன் எரர்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள். ஆமாம், மனிதர்களுடைய பிழை. நிறைய நேரம் மனிதனுடைய பிழையினால தான் நிறைய பிரச்சனையே வருது. காட்ஸ் எரர் கிடையாது. அவர்கிட்ட எந்த விதமான எரரே இல்லை. அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து உருவாக்குற தேவன். அப்போ நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்முடைய வழி எப்படியாக இருக்கு? எரேமியா 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Jeremiah chapter 5 verse 31 says, தீர்க்கதரிசிகள் கள்ளத்தரிசனம் சொல்லுகிறார்கள், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது, ஆனால் முடிவிலே என்ன செய்வீர்கள்? தீர்க்கதரிசிகள், எரேமியா எழுதுகிறாரு, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் ஐயா ஆசாரியர்கள் அதன் மூலமாக சொஃபஸ்டிகேட்டடா வாழ்றாங்கயா. கர்த்தர் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட எழும் பொழுது தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றார்கள். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் சொல்லணும். கர்த்தர் பேசலைன்னா பேசலன்னு சொல்லிடணும். ஒருத்தங்க வந்து என்கிட்ட, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. எதுவும் சொல்லலைங்க, சொன்னாதாங்க சொல்ல முடியும். திருப்பியும் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொன்னேன். ஏங்க நான் ஜெபம் பண்ணுறேங்க, ஆண்டவர் எதுவும் உங்களை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாருங்க, சொன்னாதானங்க சொல்ல முடியும். இப்போ அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீ எனக்காக ஜெபம் பண்ணுறியா இல்லையா? ஏங்க நான் ஜெபம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னாதானங்க சொல்ல முடியும். சொல்லாமல் நானா எதையாவது ஒரு பிட்டை போட முடியுமா? போடலாம், ஆனால் அது போட முடியாது. கோவிச்சுக்கிட்டாங்க. போங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க போல. அட பாவிகளா, ஆண்டவர் எதை சொல்கிறாரோ தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்ல முடியாது. எதை கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை மட்டும் தான் பேச முடியும். எதை ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அதை மட்டும் தான் பேச முடியும். எப்போ பேச சொல்கிறாரோ அப்போ தான் பேச முடியும். இப்போ நம்ம பிளஸ்ஸிங் சீரியஸில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் நம்மளையே டைவர்ட் பண்ணி அபிஷேகத்துக்குள்ளே நடத்திட்டாரு. ஆண்டவர் பேசினபடினா டைவர்ட் ஆயாச்சு. இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து திரும்பியும் பிளஸ்ஸிங் சீரியஸில் ஆண்டவரோட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரை என்ன பண்ணுறேன், நீ தொடங்கு, திரும்பியும் கண்டினியூ பண்ணு. இப்போ திரும்பியும் அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர்லேருந்து திரும்பியும் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை தான் செய்ய முடியுமே தவிர, வெள்ளிக்கிழமை காலையில் கூட ஆண்டவரோட ஜெபம், ஆண்டவரை எதை பேசுகிறது சொல்லுங்கள், ஆண்டவர் எதை பேசுகிற சொல்கிறாரோ. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அந்த ஆதி திருச்சபை நாட்களை நான் நினைத்து பார்ப்பேன். நானும் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நிறைய ஊழியங்களை பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் வந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கடந்து போனவர்கள் உண்டு, செய்தி கொடுக்காம. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் இன்னைக்கு செய்தி கொடுக்கலன்னா, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வரலை, அதனால நான் செய்தி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஊழியக்காரர்கள்லாம் அந்த நாட்களில் இருந்தார்கள். இப்பொழுது அப்படி அல்ல. இப்போ அப்படிலாம் பார்க்க முடியாது ஒன்றும். நான்லாம் சிறு பையனாக இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்ததுனால தான் சொல்கிறேன். வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு கடந்து போன ஊழியக்காரர்கள் சபைகள் உண்டு. வைராக்கியமாய் தேவ வார்த்தை எனக்கு கிடைக்கல. அப்போ ஆண்டவர் சொல்லாமல் எதையும் பேசவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட நிலை. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு, ஜனங்களை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு இப்போ ஒரு கும்பல் அலைஞ்சிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் என்ன தெரியுமா, எதுக்கு சபைக்கு காணிக்கை கொடுக்குறீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, தசமமாக கொடுக்கணும்னு பைபிளில் போட்டிருக்குதா அப்படின்னு ஒரு பைத்தியக்கார கும்பல் இப்போ ஒன்று கிளம்பிட்டு இருக்குது. தசமமாகலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு.
எல்லாம் பைத்தியமாக அலைகிறானுங்க. இப்போ யூடியூப்பை திறந்தா ஜனங்கள் யூடியூப்ல விழுகிறபடினால ஜனங்களை வஞ்சிப்பதற்கு பிசாசானவன் வசனம் சொல்லுகிறது போல தீர்க்க தரிசனம், எப்படி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் சஃபஸ்டிகேட்டட் வாழ விரும்புகிறான். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாக இருக்கிறது. இதை தான் ஜனங்கள் விரும்புகிறாங்க. இன்னொன்று தெரியுமா, இந்த 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 இப்போ இப்போ இந்த நியூஸ் போயிட்டு இருக்குது. நிறைய கமெண்ட்டை நான் போய் வாசித்து பார்த்தேன். ஜனங்கள் இதை அத்தனை பேரும் ஆதரிக்கிறார்கள். ஆமாம், எதுக்கு சபைக்கு கொடுத்துட்டு, எதுக்கு சபைக்கு காணிக்க கொடுக்கணும், எதுக்கு சபைக்கு தசமமாக கொடுக்கணும், ஆமாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏய், இதெல்லாம் நம்ம பின்பற்றி வந்தோம்டா. இப்போ எங்கேருந்துடா எல்லாத்தையும் குழப்புறீங்க? பிசாசு ஜனங்களை டீவியேட் பண்ணுவதற்கு. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வசனங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் பொய்யல்ல, இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை. இந்த ஹியூமன் எரர் நடந்து கொண்டிருக்கிற எரரை நம்ம கண்டறிவன். அதுதான் ஆவியானவர் நம்ம பேசியிருக்கா. என் ஜனத்துக்கு இதுதான் பிரியமா, அவன் அதை தான் பிரியப்படுறான். அதான் ஏன்னா அவனுக்கு கடினமான வார்த்தைகள் நேர் வழியாக போவது அவனுக்கு விருப்பம் இல்லை, பிடிக்க மாட்டேங்குது. நம்மளே டைட் பண்ணுற ஸ்கூலில் பிள்ளைங்களே வந்து இந்த டீச்சரு ரொம்ப ஓவராக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஏன் அவன் டைட்டாக எழுத பிடிச்சி உன்னை படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வைக்க, அது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு சொல்கிறான், அவன் நேர் வழியில் இழுத்து பிடிச்சி கொண்டு போ. இதே அவன் கண்டுக்காமல் விட்டா டீச்சராக இருந்தா ரொம்ப நல்ல டீச்சருங்க. எப்படி அவரு ஜாலியாக இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறார். எதுக்கு ஜாலியாக? அவர் தான் எதையும் இழுத்து பிடிக்கிறது இல்லைல்ல. மக்களே, இதுதான் நம்முடைய இருதயத்தில் மென்டாலிட்டி, ஹியூமன் மென்டாலிட்டி. இதுதான் கர்த்தர் விரும்புகிறது. நம் நேர் வழியாய் போகணும். எல்லா எரரை மாற்றணும், எல்லா பிழையை மாற்றணும், சரியானதுக்கு வாங்க, உண்மையை கண்டறியுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லுகிறாரா? கர்த்தருடைய ஆவியினாலே இது நடத்தப்படுகிறதா? வசனம் சொல்லுது பாருங்க, இப்ப சந்தோஷமா தான் இருக்கும் என் ஜனத்துக்கு. ஆனா லாஸ்ட்ல என்ன படிங்க, அது முடிவிலோ ஆமா. அப்ப வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்லுவாரா? உங்களை நான் அறியேன்னு சொல்லிடுவாரியா. இப்பெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் இந்த எண்டு முடிவு வேற மாதிரி போயிடும். வாசிக்கலாமா? எரேமியா 29ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக விட்டாதிருங்கள். நல்லா கவனிங்க, உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை ஏமாத்துறதுக்கு மோசம் போக விட்டுறாதீங்க. சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமல் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், அவர்கள் என் நாமத்தை சொல்லி, நல்லா கவனி, அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, அவர்கள் என் நாமத்தினாலேயே போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என் நாமத்தினால. இப்பெல்லாம் தீர்க்கதரிசிங்கிற பெயர்ல கண்ணா பின்னான்னு போய் ஒரு சிலதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் பயங்கர கோபமாக வரும். ஆனால் எதுவும் பண்ண முடியல. கடைசி நாட்கள் இப்படி தான். ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படியாக வஞ்சிக்கப்படுவார்கள். நிதானிக்கணும், நிதானம் தேவை. நிதானம் இல்லை என்றால் நிதானிக்கணும், எல்லாவற்றையும் நிதானிக்கணும். பேசுகிறவைகள் எல்லாம் கேட்டுட்டு நல்லா பேசுற அப்படின்ல உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். பிசாசுடைய வேலையே நம்மை இருக்கிற ஸ்பிரிட், இருக்கிற ஆவிகளை, இருக்கிற அபிஷேகத்தை அவன் இறக்கி விட்டுருவான். நல்ல கவனிங்க மக்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் நாமத்தினாலே உங்களுக்கு அவங்க பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனால் அவைகளை நீங்கள், நான் அவர்களை அனுப்பினது இல்லை, நான் அவங்களை அனுப்பவில்லை. அப்ப எது பிழை அப்படிங்கிறத கண்டறியணும்.
எது எரர் அப்படிங்கிறத கண்டறியணும். எது சரி எது தவறு என்பதை கண்டறியணும். தேவன் விரும்புகிறது பிழையிலிருந்து உண்மையை கண்டறிந்து அதிலே ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15-20 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 7 verse 15 to 20. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்திற்கு வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயுல எழுதுறாரு, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாயை போல இருக்கிறார்கள். அவர்களுடைய கனிகளினாலே, நல்லா கவனிங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மக்களே, ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நம்மளாம் அறிய முடியும், அறிய வேண்டும், அறியணும்ங்கிறது தேவ சித்தம். அவர் சொல்லிட்டாரு, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிய முடியும், அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கொடியான கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர்களுடைய கனிகளினாலே, அவங்களுடைய ஆக்டிவிட்டினாலேயே. அல்லேலூயா. நம்ம எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கணும். சபை சொல்லிக் கொடுக்குற காரியம் எல்லாவற்றிலையும் தெளிவுள்ளவர்களாக இருக்கு. தவறான பிழையாக இருக்கிறவைகளுக்கு நாம் ஒருபோதும் செவிசாய்க்க கூடாது. அதிலே ரொம்ப நிதானமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல கவனிங்க, ஆண்டவரே குமாரனை இயேசு கிறிஸ்து சொல்றாரு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நல்ல கவனிங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மக்களே, அவர் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். சொல்லி கொடுக்காமலாம் போகல. ஒருவனும் உங்களை வஞ்சிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அடுத்த வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவர் ஏற்கனவே எழுதிட்டு போயிட்டார், அநேகரை அவன் வஞ்சிப்பான், நீ எச்சரிக்கையாயிரு. மக்களே, புரியுதுங்களா? அப்ப பிழை இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த உலகத்தில் பிழைகள் இருக்கிறது, தவறான காரியங்கள் இருக்கிறது, தவறான வழி நடத்துகிற வழிகள் இருக்கிறது என்று அவருக்கு தெரிந்தபடினால இந்த வார்த்தையை சொல்றார். இல்லைன்னா எதுக்கு எழுதுறாரு? எழுத மாட்டார். அப்படித்தானே? சொல்லுங்க. அங்கே வழி நடத்த விடாமல் வழியை மாறி நடக்க வைக்கிற வழிகளை ஏற்படுத்துகிற மனிதர்கள் இருந்தபடியினால. மக்களை, புரியுதுங்களா? அவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு சபைக்கு ஆண்டவன் நம்ம பேசுறது இதுதான். என்ன தெரியுமா? ஐயா, ஒருவனும், முன்னாடி வாங்கப்பா, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வாசனம் 5, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், என் நாமத்தை தெரிந்து கொண்டு. அதுவும் பாருங்க, டெக்னிக்கா ஆண்டவர் தாங்க சொன்னாரு அப்படின்னே சொல்லுவான். எதுங்க? ஆமா, ஆண்டவர் கிட்ட பேசிட்டாருங்க. கர்த்தர் சொல்றார், ஆனா ஒன்று தெரியும் எனக்கு, முடிவிலே வருவான்டா ஒருத்தன் வருவான்டா மேலிருந்து, என்னோடு கூடவே அவனவனுக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறது. அன்றைக்கு தெரியும், முடிவிலே அது விளங்கும். ஆனால் இப்பொழுது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறது, அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. மக்களே, எச்சரிக்கையாக இருக்கு. மத்தேயுல சொல்லப்படுகிறது, அவர் சொல்றாரு, என் நாமத்தை கொண்டே வருவான், புதுசாலாம் வர போறல, என் நாமத்தை சொல்லியே சொல்லுவான், எச்சரிக்கையாக. அடுத்த வசனம்பா, ரோமர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா?
அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என் நாமத்திலே உங்களை வஞ்சிக்கிறவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், நல்லா கவனிங்க, நான் சொன்னது வந்துருச்சு, ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, முன்னாடி வாங்கப்பா, வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். தங்கள் வயிற்றுக்கு. நான் என் வயிற்றுக்கு நான் ஊழியம் செய்யல, நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறேன். மாத்துங்கப்பா. நயவசனிப்பினாலும் பேசுனான்னு வைங்களேன். ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் அந்த சபைக்கு போனேன்னா இந்த பாஸ்டர் என்னமா பேசுனார் தெரியுமா? எப்படி? அவர் பேசுகிற பேச்சிலேயே இவங்க மயங்கிட்டாங்களாம். அடே, நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்களே, வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் யாரையும் வஞ்சிக்கணும்னு நான் விரும்பல. எப்படி? வஞ்சிக்கப்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்பயும் ஆமேன் வராது. நீங்கள் யாராலும் வஞ்சிக்கப்பற்றக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னது தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார். ஸோ நாம் வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் வஞ்சிப்பதற்கு அநேகர் இங்கே இருக்கிறார்கள். அதான் வசனம் சொல்லுது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், அது ஊழியக்காரர் மூலமாகவும் வருவான். அதான் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்கள் அவர்கள் உள்ளத்திலோ வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். நல்லா கவனிங்க, வேற எங்கேயும் இல்லை. கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும், நல்லா கவனிங்க, அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை, வேத புரட்டு அடுத்த லெவலுக்கு போய் பைபிள் வசனத்தையே புரட்ட ஆரம்பிச்சிருவான், தந்திரமாய் நுழைய பண்ணி. அதாவது அவன் வசனத்தை பேசினான்னு வைங்களேன், என்ன நம்ம மாஸ்டர் பேசுறதை காட்டிலும் பயங்கரமான வசனமா இருக்குது. அவர்கள் நயவசனிப்பினாலே வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி மண்டைக்குள்ள போய் தந்திரமா பேசுகிற பேச்சை கேட்டால் நமக்கே சில நேரத்தில் பேச்சில் மயங்கிடுவோம். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவித்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவித்துக் கொள்ளுகிறார்கள். புரியுதா? ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை பேதுரு எழுதுகிறார், ஐயா இப்படிப்பட்டவர்கள் கள்ள போதகர்களாக இருக்கிறவர்கள், வசனம் சொல்லுது, அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. வசனத்தை பிட்டு எடுத்துக்குவான், மேலே ஒரு பிட்டை எடுத்துக்குவான், அப்புறம் எங்கேயாவது ஒரு பிட்டை எடுத்துக்குவான், 2 பிட்டி ஒன்றா சொருவிடுவாங்க. சில நேரத்தில் எங்கிட்ட சிலர் கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன சொல்லுங்கள். நான் 2-3 தடவை அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த வசனத்தை. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவேன், மேலே வசனத்தை வாசிங்க, கீழே வசனத்தை வாசிங்க, மேலே போங்க, இன்னும் கீழே போங்க. ஏன்னா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம எதையும் நிதானிச்சிருக்க முடியாது. மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் ஃப்ளோ கண்டினியூஷன், கீழே என்ன இருக்குது, அதை பார்த்து தான் நாம் நிதானிக்க. எதையோ ஒன்று ஒரு பிட்டை உள்ள சொருவிட்டு நம்ம பாட்டுக்கு வேத வசனம் சொல்லுது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் வேத புரட்டை புரட்டுகிறார்கள், வேதத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விலகணும். இந்த எரர், இன்னைக்கு நிறைய எரர் பார்த்தோம். எல்லா எரரையும் மாற்றணும், எல்லா எரரையும் கண்டறியணும், எல்லா பிழைகளை கண்டறியணும், பிழையுள்ள ஊழியர்களை கண்டறிய வேணும். பிழை எங்கே இருக்கிறதோ அதை விட்டு விலகி உண்மையை கண்டறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை என்னவென்று பகுத்தறிகிற அந்த ஞானத்தை அந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ நிறைய நேரம் பிசாசு நம்மளைய இப்போ பார்த்தீங்களா நிறையா எரர் தான் நிறையா இருக்குது, பிழை தான் நிறையா இருக்குது. எப்படின்னா பிசாசு எப்படியாவது நம்மளைய வஞ்சிச்சு நம்மளை டீவியேட் பண்ணணுங்கிறது அவனுடைய திட்டம். அதனால் நிறைய வழியில் அவன் நம்மை டீவியேட் பண்ணி டைவர்ட் பண்ணணும் தான் அவன் சித்தமாக இருக்கிறது. இதை விட்டு விலகி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்காக தான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை, நீங்கள் பிழையிலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அபிஷேகம் நமக்கு தேவைப்படுது. வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது, the anointing allows us to discern truth from error. பகுத்தறிகிறது எதிலிருந்து? எரர், பிழையிலிருந்து உண்மையை பகுத்தறிய செய்கிற வேலையை செய்கிறது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அபிஷேகம் நிறையா பிழைகளை நமக்கு கண்டறிய செய்யும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நமக்கு நிறைய பிழைகளை சொல்லி தருவார். இதெல்லாம் தப்பாக இருக்குப்பா, இதெல்லாம் மாற்று. சில நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற பிழைகளையே சொல்லுங்க, ஆமாம் என்னால் கண்டறிய முடியல, எனக்குள்ளே இருக்கிற பிழையவே நான் பிழைன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன். அப்போ அதை கர்த்தர் சொல்கிறார், எப்பா நீ செய்கிறது பிழை, நீ போயிட்டு இருக்கிறது பிழை, நீ செஞ்சிட்டு இருக்கிறது தவறு, இதை மாற்று. அந்த பகுத்தறிவை உனக்கு தரேன், அந்த அபிஷேகத்தை தரேன், இதை மாற்றி நல்ல வழியில் வா. ஒரு ஆமீன் சொல்லியிருக்கேன். நீ இருக்கிற இடம் சரியில்லைப்பா, தப்பான இடத்துல இருக்கு, தப்பான மனிதர்கள் கூட இருக்கிற, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற, பிழை மாற்று. கர்த்தர் சொல்லுவார். சொல்லும் பொழுது கேட்கணும், கேட்கலைன்னா அப்புறம் தலையெழுத்து, அவ்வளோதான், போட்டு உருள வேண்டிதான். கர்த்தர் விட்டுருவார். கர்த்தருடைய வேலை இங்கிருந்து நம்மளை மாற்ற. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பிழையிலிருந்து வெளியில் வா. பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பிழையிலிருந்து வெளியே வா. பரிகாசற்கார உட்கார இடத்தில் உட்காராத, பிழையிலிருந்து வெளியில் வா. எங்க உட்காரணும்? கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற மனுஷன் பாக்கியவன். அங்க வா, நல்ல வழிக்கு வா. கர்த்தர் சொல்லி கொடுக்குறது தெரியுமா? இந்த பிழையெல்லாம் விட்டு மாறுங்கப்பா. ராமேன் வரலையே. இதற்கு தான் அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே. அந்த அபிஷேகம் வேணும். அபிஷேகம் ஊற்றும் தேவனே. சொல்லுங்க, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை. நல்ல காரியங்களை அறுவடை செய்ய அபிஷேகம் வேணும். உண்மையை அறுவடை செய்ய அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் அறுவடை செய்ய வைக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஏனென்றால் அவர் அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன். அந்த அபிஷேகம் நம்மை பகுத்தறிய செய்து எது பிழை அதை விட்டு விலகி உண்மையை கண்டறிய செய்கிறதாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம பாடலாமா? அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை. என் மேலே ஊற்றும் தேவனே, இப்போ என் மேலே ஊற்றும் தேவனே. சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை. என் மேலே ஊற்ற வேண்டனே, என் மேலே ஊற்றும் தேவனே, அபிஷேகமே ஊற்றும் தேவனே,
மகிமை நிறைத்தது போலவே இன்று நிரப்பும் அபிஷேகம். அன்று உந்தன் ஆலயத்தை தேவ மகிமை நிறைத்தது போலவே இன்று நிரப்பும் நிரப்பிடுமே. இன்று நிரப்பிடுமே நிரப்பிடுமே இன்று நிரப்பிடுமே. சொல்லுங்க. அபிஷேகம் ஒட்டும் தேவனே ஆராதிக்க. ஓ அபிஷேகம் அது பகுத்தறிகிறதுக்கு. ஆமே. அறுவடை செய்ய அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை. என் மேலே ஊற்றும் தேவனே. இப்போ என் மேலே ஊற்றும் தேவனே. ஆமே. இப்போ என் மேலே ஊற்றும் தேவனே. ஆண்டவரே ஊற்றும் தேவனே. இப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு கட்டளிடும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு கட்டளிடும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு கட்டளிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி வாயில திறந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, we need this kind of spirit. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு வேணும். இப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு வேணும். இப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு வேணும் அப்பா. இப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பிழையிலிருந்து உண்மையை கண்டறியத்தக்க அபிஷேகம் எங்களுக்கு வேணும். எது எரர், அந்த எரரை மாற்றணும்பா. அந்த எரரை கண்டறியணும். எங்கெல்லாம் எரர் இருக்கிறோம் அந்த எரரெல்லாம் விட்டு விலகணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. மக்களே, இப்படிப்பட்ட காரியங்களை பிழைகளை கண்டறியணும். அந்த பிழைகளை கண்டறிந்து அவைகளை விட்டு விலகணும். சொல்லுங்க. நன்மையானதை செய்ய வேணும். உண்மையானதை பின்பற்றணும். உண்மையை பின்பற்றணும். பிழைகள் இருந்து விலகணும். பிழை என்னவென்று பகுத்தறிகிற ஞானத்தை கொடுங்கப்பா. பிழையில் இருந்து விடுதலை பெற செய்யுங்க. நாங்கள் பிழையிலே நாங்கள் வாழக்கூடாது. பிழையிலிருந்து விடுதலை உண்டாகணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படியா வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அபிஷேகத்தின் மூலமாக எங்களோடு இவ்வளவு வாரமாக எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்னும் அபிஷேகத்தில் இன்னும் உறுதியாய் நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வீராக வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, அபிஷேகங்களுக்கு தேவை. இன்னும் அபிஷேகத்தை ஊற்றுங்க. இன்னும் அபிஷேகத்தை ஊற்றுங்க. அளவில்லாம ஊற்றுங்க. அளவில்லாம ஊற்றுங்க.